திருநீர், விபூதி, வெள்ள நீர் இப்படியெல்லாம் நாம சொல்ற வெண்மையான விபூதி பொடி பசுவோட சாணத்தை எரிப்பதனால கிடைக்கிற வெண்சாம்பல்ல இருந்து கிடைக்குது. விபூதி ஏன் வைக்கிறோன்னு பல பேர் தெரியாமையே வச்சிட்டு இருக்காங்க. எதுக்காக விபூதி வைக்கிறோன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். விபூதி வைக்கிறது ஆன்மீகம் மற்றும் கடவுள் மேல இருக்க பக்தினாலே வச்சாலும் அதுக்கு மேல சயின்ஸ் ரீதியான பயன்களும் இருக்கு. இந்த பூமியில பிறக்கிற எந்த ஒரு மனிதனும் இறுதியில சாம்பலாக வேண்டியதுதான் அப்படிங்கிறத நாம எப்பயும் மறக்க கூடாதுங்கிறது தான் மனோவியல் ரீதியான இந்த விபூதி பூசும் பழக்கம். அதாவது சிம்பாலிக் மெசேஜ்னு சொல்லலாம். மனிதனோட உடம்புல நெத்தி ஒரு முக்கியமான பார்ட். அது வழியா மிக அதிகமான சக்தி வெளிப்படும், உள்ள இழுக்கவும் செய்யும். இது ஒரு மர்மஸ்தானம் கூட. சூரிய கதிர்களோட சக்தியை இழுத்து நெத்தி வழியா கடத்துற வேலையை திருநீர் செய்யுது. அதனாலதான் நெத்தியில திருநீர் பூசுறோம். மற்றவங்களோட பார்வையால வெளிப்படுற சக்திகளும் அவங்களுக்கு தெரியாமே நெத்தி வழியா அதிகமா கவரப்படுதுங்க. இதனால தன்னிலை இலக்கவும் வசியப்படுத்தவும் செய்யலாம். கண்ணேறு என்று சொல்லப்படும் தேவையில்லாத எண்ணங்கள் ஊடுருவதை தடுக்குது இந்த திருநீர். நம்ம உடம்போட எல்லா நாடி நரம்புகளும் மூளையோட இணைக்கப்பட்டிருக்கும். உடல்ல மோஸ்ட்லி நிறைய நரம்புகள் நெத்தி பொட்டு வழியா தான் செல்கிறது. அதனால நெத்தி பகுதியில அதிக உஷ்ணமாவே இருக்கும். நம்ம அடி வயிற்றுல நெருப்பு சக்தி இருக்கு. அதனாலதான் அதிக உஷ்ணம் காரணமாக நமக்கு காய்ச்சல் வருது. காய்ச்சல்னா நம்ம நெத்தியில கை வச்சு ஹீட் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறோம். இதனால மூளையையும் அதை இணைக்கிற நரம்புகளையும் குளிர செய்யுது நம்ம நெத்தியில பூசுற விபூதி. தலையில நீர் கோத்துக்காமையும் கெட்ட நீர் தங்க விடாமையும் பண்ணுது இந்த விபூதி. இதனால தலைவிழி, தூக்கமின்மை தடுக்கப்படுது. நெத்தி பகுதி அதிக வெப்பமாவதனால கிருமி தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. கிருமி தொற்றில் இருந்து தடுக்க விபூதி நமக்கு பயன்படுது. இப்படி இந்த விபூதி பூசுவதற்கு ஆன்மீக சார்ந்த காரணங்கள் இருந்தாலும் அறிவியல் பூர்வமா நமக்கு நன்மையே அளிக்குதுங்க. இதாங்க உண்மையான ரீசன். இப்ப திருநீர் ஏன் பூசுறோம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் கேர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.